ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையாளவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்டி கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினர்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சார போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் ஒரு முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி விடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்தவரோ உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு நாள்னா கதை தான் வரும். ஒரு நாள் 2 துறவியர்கள் 2 பேர் ஒரு மடத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள், உரையாடி கொண்டிருந்தார்கள். என்னத்தை பற்றி பேசினாங்க? தாழ்ச்சியை பற்றி பேசினாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் ரொம்ப விரதம் இருக்கிறேன், மாதம் முழுதும் 20 நாள் விரதம் இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன். இப்போ நான் உணர்றேன், நான் ஒன்றுமே இல்லை என்று உணர்றேன்னு ஒருத்தர் சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், நான் பல வருடமாக இப்படி சேவையெல்லாம் செய்கிறேன், ஏழையெல்லாம் சந்திக்கிறேன், பணி செய்கிறேன், இப்போ நானும் உணர்றேன் நான் ஒன்றுமே இல்லை என்று. பேசிக்கொண்டிருக்கிறையில் அந்த மடத்தில் அந்த கூப்பை கொட்டுறவர் ஒரு மோப்பை தூக்கிக்கிட்டு அந்த வழிபோரமாக போகிறாரு. போகையில் இவங்க 2 பேரும் பேசுகிறத காதில் கேட்டுட்டாரு. இவரும் உணர்ந்தார், ஐயோ ஆன்மீகம், ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோண்டுதுன்னு இவங்க 2 பேர்ட்டையும் சொல்கிறாரு. ஐயா சார், நானும் அப்படித்தான் ஒன்றுமில்லை என்று நானும் நினைக்கிறேன் என்னை பற்றின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து திரும்பிக்கிட்டு சொல்கிறாங்க, இதை பாரு, இது ஒன்றுமே இல்லையா. ஏனென்றால் இவங்க 2 பேரும் நிறையா பணி செய்கிறது, ஜபிக்கிறது, நோன்பு எடுக்கிறது. இவங்க 2 பேரும் அந்த ஆளை பார்த்துட்டு, இதை பாரு, இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகுதுன்னு. அது என்ன அர்த்தம்னா, என்ன இந்த கதை என்ன சொல்றதுன்னா, ஆன்மீக தற்பெருமை. நற்செய்தியில் அந்த பரிசேயரும் அந்த வரி தண்டுபவரும் 2 பேரையும் ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஒருத்தர் நான் நீதிமான், அவங்க பற்றிலாம் அவங்க மாதிரிலாம் நான் ஒன்றும் இல்லை, நான் நல்லவன், நான் தூய்மையானவன், நான் பரிசுத்தவன், அவங்க மாதிரி நான் இல்லை.
அன்பார்ந்தவர்களே, பெருமை, தருப்பெருமை, பெருமை, இருமாப்பு, பைபிளில் சொல்லுது இருமாப்பு இது என்று. அப்படி ஒன்று நம்மளிடம் இருந்தால் அது என்னுடைய கண்களை மறைத்துவிடும், இறைவனோட அருளுக்கு தடையாக இருக்கும். தருப்பெருமை, இருமாப்பு இருந்தால் அது இறைவனுக்கு தடை, இறைவனோட அருள் என்னை சேர்றதுக்கு தடையாக இருக்கும். தாழ்ச்சி, பணிவு, அது இறைவனுடைய இரக்கத்துக்கும் அருளுக்கும் உம்முடைய இதய கதவை திறக்கும். முழுமை அல்லது முழுமை அவசியம் இல்லை, முழுமையாக அவர் பார்க்கல உங்களை. ஆனால் என்ன நம்மளை பார்க்கிறார் என்றால், நீ சான்று இருக்கிறியா? அது என்ன அர்த்தம் என்றால், he is not looking at my perfection but he is looking at my dependence. நான் முழுமையா இருக்கிறது அவசியம் இல்லை, நான் இறைவனிடம் சரணம் அடைகின்றேனா, நான் இறைவனிடம் சார்ந்து இருக்கின்றேனா, அதுதான் அவர் பார்க்கிறார். அந்த நபர், வரி தண்டுவோர், அவர் இறைவனிடம் எதிர்பார்த்தார், இறைவனிடம் தன்னையை ஒப்பு கொடுத்தார். நான் ஒன்றும் இல்லை, எனக்கு இரக்கம் காட்டும் இயேசுவே இறைவா என்று கேட்டார். இறைவனிடம் தன்னையே சார்ந்திருக்கின்றார். அவர் he depended on God. அதுக்கு மாறாக அந்த பரிசேயர் இருந்தார், தன்னையே பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார். என்னுடைய நான் ஒரு புனிதமான ஜெபம் என்றால் அந்த ஜெபத்தை எப்படி நோக்க வேண்டும் என்று தெரியுமா? ஹோலியஸ்ட் பிரேயர் இஸ், கடவுளிடம் சொல்றது, ஆண்டவரே எனக்கு நீர் தேவை. The holiest approach to prayer is, Lord God, I need you. எனக்கு உங்களை தேவை என்றவரே, நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. அதுதான் சரியான முறை இறைவனிடம் போறது. நாம் நீண்ட நேரம் என்னுடைய சாதனையெல்லாம் கொண்டு போய் இறைவன் முன்னில் நிற்கிறது அது அவசியம் இல்லை. அதுக்கு மாறாக நீண்ட நேரம் முழங்காலிட்டு இறைவனுடைய இரக்கத்தை கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எனக்கு கொடும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், do not stand long before God with all your achievements, but kneel long before God asking him for his mercy. அது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அதுதான். நான் போன வாரம் முந்தின வாரம் நினைக்கிறேன் எல்லாம் இங்கே நான் நடந்து கை காட்டினேன். முதல்ல பிரசங்கத்துக்கு முன்ன செஞ்சனா இல்லையா? நேற்று ஆங்கில பூசையில் செஞ்சேன். கை காட்டும் பொழுது ஒரு சிலர் கை காட்டினீங்க, ஹாய் அப்படி கை காட்டினீங்க. ஒரு சிலர் அப்படியே உட்காந்துருந்தீங்க. வெளியில் போகும்பொழுது நான் கை காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? இவர் போப்பாண்டவரா? போப்பா கை காட்டுறாரு. இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? பிரதமரா? பிரதமர் மாதிரி கை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? சினிமா நட்சத்திரமா கை காட்டுறாரு. அன்பார்ந்தவர்களே, என் மனதில் ஒரு சின்ன தோற்றம், ஒரு உணர்வு வந்துச்சு. நான் ஒவ்வொருத்தரையும் போய் ஐ லவ் யூ என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கேருந்து நான் கை காட்டும் பொழுது அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த நேரத்தில் இந்த சிறுவர் சிறுமி இருக்கிறாங்களே பிள்ளைங்க, அவங்க எப்படி ஃபாதர் ஃபாதர், அதுதான் குழந்தைகள். மத்தேயு அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? 2ஆம் ஆண்டவர் சொல்றார், இறை அரசை நீ உணர வேண்டும் என்றால், காண வேண்டும் என்றால், இறை அரசை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குழந்தை போல் இரு. குழந்தைகள்லாம் நம்ம மாதிரி சில பேர் பூசையில் பார்த்தீங்களா எப்படி நிற்பாங்க? பூசை முடிஞ்சோடனே ஃபாதர் கை காட்டும்போது இப்படி. சில பேர் என்ன தெரியுமா, நான் கை காட்டினா வெக்கமாக இருக்குது, 4 பேர் பார்க்குறாங்க. சில பேர் கை காட்ட மாட்டாங்க. சில பேர் தொடர்ந்து இப்படியே இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் பார்த்தீங்களா, கள்ளம் கவடம் இல்லாதவர்கள். அதனால தான் அவங்களுக்கு அந்த இறை அரசு சீக்கிரம் போய் சேரும். வயசானவங்க, நம்மெல்லாம் பெரியவர்கள்லாம் அப்படி இல்லை.
கை காட்டும் பொழுது ஏன் கை காட்ட மாட்டார்? ஏன் இந்த வெக்கம், ஏன் இந்த அச்சம், ஏன் இந்த கூச்சம், ஏன் இந்த பயம்? அவன் யாரு அவனிடம் நான் கை காட்டுறதுக்கு? தாழ்ச்சி. சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தாழ்ச்சியை காட்டுவோமே. கடவுள் நம்மளுடைய வார்த்தைகளால அவரை ஈர்க்க முடியாது. ஆனால் என்னுடைய இதயத்தால அவரை நகர வைக்க முடியும். God is not impressed by your words, but God can be moved by your heart. அதனால நிறைய வார்த்தைகளை சொல்லி அவரை ஈர்க்க முடியாது, அவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அவர் உங்களுடைய இதயத்தை பார்க்கிறார். ஸோ இதுதான் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டாரும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது நிறைய வார்த்தைகள் சொல்ல அவசியம் இல்லை. ஆனால் இந்த இதயம், இந்த மனம் சரியாக இருந்தால் அவரை வாழ்த்த முடியும். அன்பார்ந்தவர்களே, அதனால நற்செய்தியை கொஞ்சம் பார்ப்போமே. இந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. இன்றைய நற்செய்தியை திருமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எல்லாம் ஒன்றாக படிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். தாழ்மை உள்ளம் உங்களை உயர்த்தும். இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும். நீங்கள் உயர வேண்டும் என்றால் நீங்க கீழே போக வேண்டும். கீழே போக வேண்டும் என்றால் என்ன தெரியுமா? நான் கீழே போகிறது முழங்காலில் இட்டு ஜெபிக்க வேண்டும். முழங்கால் இருந்து இருக்கும்பொழுது ஆண்டவர் முன்பு நான் ஒன்றுமில்லைன்னு தான் நான் சொல்லுகிறேன். அதான் அர்த்தம். அதனால இது நம்மளுக்கு கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டாடுவோம். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அடுத்த வசனம் திருமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஒன்றாக படிப்போம். மாப்பு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாப்பு வரும் முன்னே, இகழ்ச்சி வரும் பின்னே. மாப்பு வந்தா அதுக்கப்புறம் இகழ்ச்சி வரும். When there is pride, after pride there will be disgrace. தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். தன்னடக்கம், ஹம்பல், ஹியூமிலிட்டி உங்களிடம் இருந்தால் ஞானம் பிறக்கும். தற்பெருமை, திமிரு, அகங்காரம் இருந்தால் அங்க ஞானம் இருக்காது. அன்பார்ந்தவர்களே, அதனால நம்ம மனசை கொஞ்சம் கேட்போமே. நான் எத்தகைய மனிதராக இருக்கின்றேன்? என்னிடம் ஞானம் இருக்கிறதா? என்னிடம் தாழ்ச்சி இருக்கிறதா? என்னிடம் பணிவு இருக்கிறதா? இதெல்லாம் ஏன்னா சில சமயத்தில் பேசும் பொழுது பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட பேசுவாங்க தெரியுமா? எப்படின்னு? ஐயா சரி சரி பேசிக்கிட்டு. பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு தாழ்ச்சி மனப்பான்மையிலேயே அப்பா அம்மாட்ட பேசுறதில்ல. சில அப்பா அம்மாவும் பிள்ளைங்கள்ட்ட அதே மாதிரி பேசுறதில்ல. நம்ம சகோதர சகோதரி கூட எப்படி பேசிக்கொண்டிருக்கின்றோம்? நண்பர்கள் கூட எப்படி பேசுகிறோம்? யாராவது இருந்தாலும் சரி, நான் வேலை பொறுத்துலையும் எங்கே இருந்தாலும் சரி, பணிவு, தாழ்ச்சி இருந்திருக்கு. என்ன பிரச்சனை? இறைவனை காண வேண்டும் என்றால் ஒரு சிறந்த பண்பு என்னவென்றால் தாழ்ச்சி. இயேசுவோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முழுமையான அவரோட வாழ்க்கையில தாழ்ச்சி இருந்துச்சு. அதான் ஆண்டவர் நம்மளோட இயேசு நம்மளுடைய எல்லா காரியங்கள்லையும் அவர் முன்மாதிரியாக இருக்கின்றார். நம்ம சில பேரை பிடிக்காட்டினா அவங்கள்ட்ட வேற மாதிரி பேசுகின்றோம். அவங்க தப்பு செஞ்சுக்கிட்டே போட்டுங்க, நான் சரியா இருக்கணும். உங்களை பற்றி அவதூறு பேசுகிறாங்களே, பேசிக்கிட்டே போட்டோம், நான் சரியாக இருக்கணும். அவங்கள பற்றி நம்ம கோவப்படுறதோ, அலட்சியம் பண்ணுறதோ, அவங்கள பற்றி நம்ம புறக்கணிக்கிறதோ, அவங்கள பற்றி ஏசுறதோ, ஆண்டவர் முகத்தில் துப்புனாங்களே அல்லவா? துப்பியும் அவர் என்ன செய்தார்? ஆண்டவரே ஐயா அவங்களை மன்னியும் என்று. என்னை துப்புனாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அன்பார்ந்தவர்களே, தாழ்ச்சி, பணிவு, இதை நாம் கடைப்பிடிப்போம்.
ஆண்டவர் முன்னிலை மட்டுமல்ல, ஆண்டவரோட பிள்ளைகள் முன்னிலையும் அப்படித்தான் இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, பணிவு, தாழ்ச்சி, இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆன்மீகத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் இது இல்லாவிட்டால் முடியாது. அன்னை மரியாதை பாருங்க, ஒரு வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் ஆகட்டும் ஆண்டவரே, அந்த நினைவோடு நாம் திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமென்.